மருத்துவ பட்ட மேற்படிப்பில் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் குறித்து வழக்குகளை மூன்றாவது நீதிபதியாக நீதிபதி எம் சத்யநாராயணன் இன்று விசாரிக்க இருக்கிறார். அது குறித்த தகவல்களை செய்தியாளர் முகேஷிடம் கேட்கலாம். இன்று விசாரணை எந்த கோணத்தில் செல்லும் முகேஷ்? மணிமாறன், இந்த வழக்கு பாத்தீங்கன்னா இன்று காலை 11 மணிக்கு நீதிபதி எம் சத்யநாராயணன் முன்னிலையில் விசாரணைக்கு வருகிறது. மூன்றாவது நீதிபதியாக இந்த வழக்கு இவர் விசாரிக்கிறார். இந்த வழக்கில் மேல்முறையீடு மனுக்கள், மருத்துவர்கள், அரசு மருத்துவர்கள் தொடர்ந்த மேல்முறையீடு மனுக்களும், தமிழக அரசு சுகாதாரத்துறை தொடர்ந்த மேல்முறையீடு வழக்குகளும் இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். இதில் முதல் கட்டமாக மனுதாரர் தரப்பு வாதங்கள் முழுமையாக கேட்கப்பட்டு பின்னர் அரசு தரப்பு விளக்கமும் கேட்கப்படும். அதன் பின்னர் இந்திய மருத்துவ கவுன்சிலின் விதிமுறைகள் தொடர்பாக இந்திய மருத்துவ கவுன்சில் வழக்கறிஞர்கள் வாதங்கள் கேட்கப்படும். இதுல மனுதாரர்கள் தரப்புலையும் அரசு தரப்புலையும் தெரிவிக்கிறது என்னன்னாக்கா, தமிழக அரசு விதிமுறைகளை முழுமையாக பின்பற்றணும். அதுல என்னன்னாக்கா, தமிழக அரசு கொண்டு வந்துள்ள நீட் மதிப்பெண்களிலிருந்து 90% மதிப்பெண்களை எடுத்துக்கொண்டு மீதமுள்ள 10 மதிப்பெண்களுக்காக இன் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய அரசு மருத்துவர்களின் அனுபவத்தை பொறுத்த மதிப்பெண்களை சேர்க்க வேண்டும் என்பது அந்த கருத்து தான் மனுதாரர்கள் தரப்பிலும் அரசு தரப்பிலும் முன்வைக்கப்படும். இதே போல நீட் தேர்வு மதிப்பெண்களை 100% எடுத்துக்கொண்டு மருத்துவர்களின் அனுபவத்தை 10 முதல் 30% மதிப்பெண்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற எம்சி விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ற எம்சி தரப்பின் வாதமும் முன்வைக்கப்படும். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி, ஏனென்றால் இந்த வழக்கில் கிட்டத்தட்ட 8 மனுதாரர்கள் மேல் இந்த வழக்கில் இருக்கிறாங்க. ஒவ்வொரு தரப்பு வழக்கறிஞர்களும் இந்த வாதத்தை முடிப்பதற்கு நேற்றே ஒரு நாள் முழுவதும் செலவாகியுள்ளது. அதன்படி இன்றும் அதே போல விசாரணை செல்லும் பட்சத்தில் இன்று மாலைக்குள் விசாரணையை முடித்து இன்று மாலை 5 மணிக்கு மேலோ அல்லது நாளை காலை முதல் வழக்காகவோ இந்த வழக்கில் நீதிபதி எம் சத்யநாராயணன் உத்தரவு பிறப்பிக்க இருப்பார். மணிமாறன். முகேஷ், இன்னைக்கு விசாரணை நடைபெற இருக்க நிலையில அரசு மருத்துவர்கள் கிட்ட இது எது போன்ற தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு? நிச்சயமா சிவரஞ்சனி, இந்த வழக்கோட தீர்ப்பு பாத்தீங்கன்னா நேற்று இந்த இரு மாறுபட்ட தீர்ப்புகள் வந்த பிறகு மாணவர்கள் எடுத்த முடிவு என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, தங்களுக்கான முழுமையான நீதி கிடைக்கும் வரை உயர்நீதிமன்ற தீர்ப்பாக இருந்தாலும் சரி, அதை எதிர்த்து தாங்கள் போராட்டத்தை தொடர்வதாக அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இன்று மாணவர்களுக்கு சாதகமாக, அதாவது எம்சி விதிமுறைகளை பின்பற்ற வேண்டாம் என்று நீதிபதி தீர்ப்பு வழங்கும் பட்சத்தில் இந்த போராட்டத்தை மாணவர்கள் கைவிட்டு தங்கள் பணிக்கு திரும்புவதற்கும் அடுத்த கட்டமாக மாணவர் சேர்க்கைக்கான பணிகளை தொடர்வதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனாக இந்த நீதிபதியோட தீர்ப்பு எம்சி விதிமுறை தான் பின்பற்ற வேண்டும் என்று விவரிக்கும் பட்சத்தில் இது பெரும்பான்மையாக தீர்ப்பாக எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது மாணவர்கள் தங்களது போராட்டத்தை தொடர்வதற்கும் அடுத்த கட்டமாக உச்சநீதிமன்றத்தை மாணவர்கள் அணுகுவதற்கும் ஒரு வாய்ப்பாக அமையும். சிவரஞ்சனி.